இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஆப்ரேட்டர்ஸுங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கோடிங்கோட பார்க்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நான் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். லெட் ஏ அசைன் 20, லெட் பி அசைன் 30. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது ரெண்டு நம்பருமே ஆட் பண்ண போகிறேன். 30 வச்சுக்கலாம். இங்கே ரெண்டு நம்பருமே ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா console.logல a + b ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். நான் அவுட்புட் ரன் பண்ணி பார்க்குறேன். எப்படி ரன் பண்ணணும்னா நோட் ஃபைல் நேம் index.json ஜாவா ஃபைல் ரன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து 15 வந்திருக்கு. இதுதான் வந்து ஆட் பண்ணுற அடிஷன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் பண்ணி பார்க்க போகிறோம். -10 அதாவது 20 - 30ங்கிறனால -10 வந்திருக்கு. நான் இங்கே ஒரு பெரிய நம்பர் வைக்கிறேன். 50 - 13 வைக்கிறேன். பார்த்தீங்களா 20 50லேருந்து 30 போனால் 20. இதுதான் வந்து இந்த ஆப்ரேட்டர் சப்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். இங்கே வந்து நான் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். அவுட்புட் பார்ப்போம். 1500 அதாவது 15 மல்டிப்ளைட் பை 30 1500 அவுட்புட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் டிவிஷன் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். a டிவைடட் பை b அதாவது 10 டிவைடட் பை 3 அவுட்புட் என்ன வரும்? 3.33. இதுதான் வந்து அவுட்புட். அதாவது 10 டிவைடட் பை 3. இதே 10 டிவைடட் பை 2 போட்டோம்னா என்ன அவுட்புட் வந்து 5 டைம்ஸ் 2 இருக்குது. இதுதான் வந்து டிவிஷன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து மோடுலஸ். ஏ மோடு 2ன்னு போட்டால் எனக்கு வந்து 0 வரும். பார்த்தீங்களா 0. அதாவது ரிமைண்டர் எவ்வளோன்னு பார்க்குறது நம்ம மோடுலஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ மோடுலஸ் இதுக்காக யூஸ் பண்ணுறோம். ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது, அதாவது பேலன்ஸ் எவ்வளோ லாஸ்ட்டாக வரும் இல்லையா, டிவிஷன் பண்ணி வர லாஸ்ட்டாக வரும் இல்லையா, அதாவது நம்ம ரிமைண்டர் சொல்வது பார்க்க தான் மோடு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 போடுறேன், எனக்கு வந்து ரிமைண்டர் 1ன்னு வரும். அது பார்த்தீங்களா 1ன்னு வந்திருக்கு ரிமைண்டர். நான் கிளியர் பண்ணுறேன், ரீரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா 1ன்னு வந்திருக்கு. ஸோ 3 போட்டால் 1 வந்திருக்கு. ஸோ 10ல் 3 டைம்ஸ் தான் வந்து 3 இருக்குது. பேலன்ஸ் 1 ரிமைண்டர் வரும். அதான் வந்து மோட்லெஸ். நம்ம இது இன்னொன்றுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓட ஒரு ஈவன் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கும். 10 வந்து 2 ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா 2 வச்சு டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா ரிமைண்டர் எதுவுமே வராது. ரிமைண்டர் எதுவுமே வரல. 10 ஒரு ஈவன் நம்பர். இதே 10 நம்ம என்ன கொடுக்குறோம்னா 13 கொடுக்குறோம். இது வந்து ஒரு ஓட் நம்பர் கரெக்டாக. 30 ஒரு ஓட் நம்பர். இப்போ என்ன அவுட்புட் கொடுக்கணும்னா 1ன்னு கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ ரிமைண்டர் 1 வர்றது எல்லாமே வந்து ஓட் நம்பர்ஸ். ரிமைண்டர் 0 வர எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸ் 2 வச்சு டிவைட் பண்ணும்போது. கிளியராக உங்களுக்கு? இதுதான் வந்து டிவிஷன் ஆப்ரேட்டர், மோட்லெஸ் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போனண்ட். டபுள் மல்டிப்ளிகேஷன் வந்து பவர் பார்க்குறதுக்கு, அதாவது அவுட்புட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். 116 அதாவது 2 வந்து பவர் பார்க்குறோம். அதாவது 2 13 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ எனக்கு வந்து 116 தான் வந்து எக்ஸ்போனண்ட் ஆப்ரேட்டர். அதாவது பவரை யூஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்டிவ் ஆப்ரேட்டர். இப்போ நான் வந்து ஏ ப்ளஸ் அவுட்புட் பார்ப்போம். 13 தான் வந்திருக்கு. ஏன் 13 வந்திருக்குன்னு தெரியுமா? ஏ ப்ளஸ் இதோட மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா ஏ அசைன் a+1 இதுதான் வந்து இதோட மீனிங். A++ஓடது. பட் எதனால் நமக்கு அங்கே இன்க்ரிமெண்ட் ஆன்சர் 1 ஆட் பண்ணி காமிக்கலன்னா நம்ம இன்னும் ஒரு வேரியபிள் அசைன் பண்ணல. இப்போ நான் வந்து உங்களுக்கு லெட் சி அசைன் a++ன்னு அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ணி நம்ம எதை பிரிண்ட் பண்ணுறோம்னா சியை பிரிண்ட் பண்ணுறோம். கிளியர் பண்ணி ரீரன் பண்ணுறோம். பார்த்தீங்களா என்ன ஆயிருக்கு? ஸோ 13 தான் இருக்குது. அது வந்து எப்போவுமே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். பட் இன்னொரு டைம் அந்த ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது தான் வந்து நமக்கு அந்த வேல்யூவை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் டி அசைன் C+1. அப்போ C+1 எவ்வளோ? 13 + 1 14 தானே இருக்கணும். இப்போ ஒரு அவுட்புட் என்னென்னு பார்ப்போம். டியை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். 14 வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஸோ A++னா A = A+1 தான் வந்து A++ ஆப்ரேட்டர். இது நம்ம 4 லூப்ஸ் இஃப் கண்டிஷன்ஸ் போகும்போது உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். இப்போதைக்கு வந்து ++னா அதோட மீனிங் வந்து A அசைன் AE+1 அதான் அதோட மீனிங். ஓகேவா? இப்போ வந்து அதை மட்டும் ஃப்ரீயாக விட்டுருங்க. இதுதான் வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். சேம் வந்து மைனஸ் இருக்குது. அது வந்து டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்.
14 பார்த்தீங்களா? ஸோ இது எப்போ ஒர்க் ஆகும்னா நம்ம ஃபோர் லூப் ஆகும்போது உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் மைனஸ் மைனஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு அப்போ உங்களுக்கு புரியும். இதான் ரெண்டு ஆப்ரேட்டர் இதுக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் ஏ அசைன் 10ன்னு போடுறோம் இல்லையா? அப்போ இந்த அசைன் ஆப்ரேட்டர் சிங்கிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இதை தான் வந்து அசைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதோட வேலை என்ன? 10 வந்து ஏல அசைன் பண்ணி வைக்கிறோம். இதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து ப்ளஸ் ஈக்குவல் டுன்னு ஒரு சிம்பிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ லெட் ஆன்சருங்கிற ஒரு வேரியபிளில் ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 10, அதாவது ஏ கூட ப்ளஸ் ஈக்குவல் டு 10ன்னா அது கூட ஆட் பண்ணி வைக்கிறோம். வந்து கன்சோல் லாக் போடுறேன். ஏ ஆன்சர் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்ன அவுட்புட் வரும்னு நீங்கள் சொல்கிறேன்னா 10 + 10 20 எனக்கு அவுட்புட் வரும் பாருங்கள். அவுட்புட் வந்துருக்கு. அப்போ இதோட மீனிங் என்ன? ஏ ப்ளஸ் ஈக்குவல்டோட மீனிங் ஏ ப்ளஸ் ஈக்குவல் 10 போட்டிருக்கோம்ல, இதோட மீனிங் ஏ அசைன் ஏ + 10. இதுதான் வந்து இதோட மீனிங். ஏ + 10 தான் வந்து இந்த ப்ளஸ் ஈக்குவல்ட்டோட மீனிங். ஸோ ஒரு வேல்யூ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மல்டிபிள் வேல்யூஸ், அதாவது 2 or 3 எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ப்ளஸ் ஈக்குவல் டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இதோட ஷார்ட்கட் தான் வந்து ப்ளஸ் ஈக்குவல் டுங்க இந்த சிம்பிள். ஸோ ஆன்சர் வைக்கிறோம் ஏ, அதாவது 10 ப்ளஸ் ஈக்குவல் டு 10, அதாவது 10 + 10 20ன்னு வந்து நம்ம ஆன்சரில் அசைன் பண்ணி வைக்கிறோம். இதுதான் வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர். கிளியராக இருக்கா உங்களுக்கு? நம்ம ப்ளஸ் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் தான் வந்து ஆட் அண்ட் அசைன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சேம் தான் வந்து சப்ஸ்ட்ராக்ட் அசைன் இருக்குது. சப்ஸ்ட்ராக்ட் அசைன் யூஸ் பண்ணுறோம். என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? 0, அதாவது 10 அசைன் ஏ அசைன் 10 - 10, இதுதான் வந்து அதோட மீனிங். ஸோ 10ன்னு வந்திருக்கு இல்லையா? இனி மற்றபடி இருக்குது இல்லையா? மல்டிப்ளை ஈக்குவல் டு, டிவைட் ஈக்குவல் டுன்னு 2 இது இருக்குது. மோடுலஸ் ஈக்குவல் டுன்னு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். தேர்ட் ஒன்று வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்க போகிறோம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம் நம்ம. கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் நான் 2 வேல்யூ கொடுக்குறேன். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ A20 கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கன்சோல் லாகில் என்ன கொடுக்குறேன்னா A = Bன்னு கொடுக்குறேன். இதோட மீனிங் என்னென்னா ஏ, அதாவது 20 அசைன் 20, அதாவது ஏ இருக்கிற வேல்யூவும் பி இருக்கிற வேல்யூ நம்ம ஈக்குவல்னு சொல்கிறோம். செக் பண்ணி பார்க்கலாம், பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ட்ரூ பார்த்தீங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறதா வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் ஈக்குவல். ஸோ இது ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம். ஏயும் பியும் ஈக்குவலான்னு செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிபிள் ஈக்குவல் டு இருக்குது. இது எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இதை ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் 20 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன்று இருக்கிறது நம்பர் டைப் 20, செகண்ட் ஒன்று இருக்கிறது ஸ்ட்ரிங் டைப் 20. பட் இப்போ நான் அதை ரன் பண்ணி பார்க்குறேன். என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ட்ரூன்னு தான் சொல்லுது, ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூஸ்னு சொல்லுது. ஸோ வேல்யூ ஈக்குவலாக இருக்கானா டேட்டா டைப் இது ஸ்ட்ரிங் டைப்பு, இது வந்து நம்பர் டைப் இல்லையா? ஸோ அதை வந்து சொல்லலை. அப்போ அதை செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரிபிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோம். இது ட்ரிபிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரிபிள் ஈக்குவல் டு பியோட மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா இப்போ எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ்னு வரும். எதனாலனா டபுள் ஈக்குவல் டு வந்து வேல்யூ மட்டும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும். ட்ரிபிள் ஈக்குவல் டு வந்து டேட்டா டைப்பும் பார்க்கும், வேல்யூவும் பார்க்கும். அதாவது ஏல என்ன இருக்குது 20 இருக்கிறது, அது வந்து என்ன டேட்டா டைப்பு? நம்பர் டேட்டா டைப். பியில் என்ன இருக்குது? பியிலும் 20 தான் இருக்குது, பட் அது வந்து ஸ்ட்ரிங் டைப். கரெக்டாக? ஸோ இது வந்து ரெண்டுமே கம்பேர் பண்ணும். டேட்டா டைப்பும் கம்பேர் பண்ணும், நம்பரும் கம்பேர் பண்ணும், வேல்யூவும் கம்பேர் பண்ணும். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லாட்டி ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டேட்டா டைப் வந்து தப்பாக இருக்குது. இப்போ நான் வந்து இங்கே ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணி இதையும் 20னே வைக்கிறேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வந்திருக்கேன். 20 நம்பர் டைப் தான், வேல்யூ சேம் தான். அதுதான் வந்து ட்ரிபிள் ஈக்குவல் டு. நிறைய இன்டர்வியூஸ்லாம் உங்களுக்கு கேட்பாங்க டபுள் ஈக்குவல் டுக்கும் ட்ரிபிள் ஈக்குவல் டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு. ஸோ டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணும்போது வேல்யூ மட்டும் தான் செக் பண்ணும், டேட்டா டைப் செக் பண்ணாது. அதுவே ட்ரிபிள் ஈக்குவல் டு நம்ம யூஸ் பண்ணும்போது டேட்டா டைப்பும் செக் பண்ணும், அதில் இருக்கிற வேல்யூவும் செக் பண்ணும். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். கிளியராக உங்களுக்கு? இது வந்து ட்ரிபிள் ஈக்குவல் டு. நெக்ஸ்ட்டு வந்து நாட் ஈக்குவல் டுன்னு ஒன்று இருக்குது. நாட் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கேன். இது கிளியர் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபால்ஸ்னு வந்திருக்கு. அதாவது A not equal to B, அதாவது ஏவும் பியும் வேறையாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்.
ஏ நாட் ஈக்குவல் இப்போ நான் வந்து பியில் இன்னொரு வேல்யூ வைக்கிறேன். இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு என்ன வரணும், ட்ரூன்னு வரும். ட்ரூன்னு வந்திருக்கு இல்லையா? அதாவது இதோட மீனிங் என்ன, ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். ஏ ஈக்குவல் டு பி யூஸ் பண்ணோம் இல்லையா? அதாவது ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் தான் ஏ நாட் ஈக்குவல் டு பி. அதாவது ரெண்டுமே ட்ரூவாக இல்லாட்டி ஏ நாட் ஈக்குவல் டு பி, அதாவது ஏ வந்து பி கூட ஈக்குவலாக இல்லைன்னு சொல்கிறோம். கரெக்டு தானே? இப்போ 20யும் 29ம் வேறு, ரெண்டுமே நாட் ஈக்குவல் தான். அதனால தான் இங்கே ட்ரூன்னு வந்திருக்கு. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் என்ன வரும், அங்கே ஃபால்ஸ்ன்னு நமக்கு வரும். கிளியராக உங்களுக்கு? இதுதான் வந்து ஆப்ரேட்டர். இதுதான் வந்து நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் ஒன் கிரேட்டர் தென் சிம்பிள். நான் வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். ஏ கிரேட்டர் தென் பின்னு சொல்கிறோம். அதாவது ஏ 20 வந்து கிரேட்டர் தென் 29 சொல்கிறோம். கண்டிஷன் ஃபால்ஸாக ட்ரூவா? ஃபால்ஸா இல்லையா? இல்லைங்களா? ஃபால்ஸ். அதாவது ஏ வந்து பியை விட பெருசுன்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. கண்டிப்பாக ஃபால்ஸு அது. ஏன்னா ஏழு தான் சின்ன வேல்யூ இருக்குது. ஸோ அது வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்கு. இப்போ நான் வந்து பெரிய வேல்யூ வைக்கிறேன். 200 வைக்கிறேன். கிளியர் பண்ணி ரன் பண்ணுறேன். ட்ரூ. அதாவது ஏ வந்து பியை விட பெருசு தான். இதுதான் ட்ரூ. நெக்ஸ்ட்டு வந்து லெஸ் தேன் சிம்பிள். ஏ லெஸ் தேன் பின்னு சொல்கிறோம். ஃபால்ஸ். அதாவது ஏ பியை விட சிறுசுன்னு சொல்கிறோம். தப்பு. ஏன்னா ஏ தான் பெருசு, பி தான் சிறுசு. அதனால தான் இங்கே ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு இருக்குது. நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகும் பார்க்கலாம். நான் கிரேட்டர் தேன் கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போது ஏலையும் 29 தான் இருக்குது, பிலையும் 29 தான் இருக்குது. அப்போ ஏ கிரேட்டர் தேன் பி போடுறேன். எனக்கு வந்து இப்போ இங்கே அவுட்புட் என்ன வரும்னா ஃபால்ஸ்னு வரும். ஃபால்ஸ்னு வந்திருக்கா? ஏன்னா 29.91 இருந்துச்சுன்னா ஏ வந்து பெருசு. ட்ரூன்னு வந்திருக்கு இல்லையா? ஏன்னா 29 கம்பேர் பண்ணும்போது கிரேட்டர் தேன் தான் சொல்லியிருக்கோம். கிரேட்டர் தேன்னா 29ஓட பெருசுன்னு தான் சொல்லியிருக்கோமே தவிர 29ன்னு சொல்லலை. அப்போ இதுக்கு கம்பேர் பண்ணி நமக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ட்ரூ. அதாவது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணால் 29 இருந்தாலும் 29க்கு மேலே இருந்தாலுமே ட்ரூ. கிரேட்டர் தேன் மட்டுமே யூஸ் பண்ணணும்னா 29க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ட்ரூ. 29 இருந்தால் ட்ரூ கிடையாது. இதுதான் வந்து லெஸ் தேன் ஆர் கிரேட்டர் தேன் சிம்பிள்ஸ். புரிஞ்சு இல்லையா? இதுதான் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். உங்களுக்கு வந்து கிளியராக இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட் ஒன் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸோட இது கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆப்ரேட்டர்ஸ் டாபிக் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து லெட் ஏ அசைன் 20, லெட் பி அசைன் 13 போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன்னா ஏ ஈக்குவல் டு 13 சொல்கிறேன். கண்டிஷன் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபால்ஸ். ஏன்னா ஏவோட வேல்யூ 20, பியோட வேல்யூ தான் 30. அப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா இன்னொன்று செக் பண்ணுறோம். இங்கே புதுசு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அதான் ஆர் 2 இது போட்டோம்னா ஏதோ ஆர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. பி ஈக்குவல் டு 20. இந்த கண்டிஷனுமே ஃபால்ஸு. நான் வந்து ரன் பண்ணுறேன். என்ன வந்திருக்கு? ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஏன்னா இந்த கண்டிஷனுமே ஃபால்ஸ், இந்த கண்டிஷனுமே ஃபால்ஸ். அப்போ இந்த ஆர் ஆப்ரேட்டரோட மீனிங் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷனை ட்ரூ பண்ணுறேன். ஏ வந்து 16 வைக்கிறேன், பியை வந்து 13 வைக்கிறேன். இப்போ பி ட்ரூ தான் இல்லையா? பார்க்கலாம். ஏன்னா அது ட்ரூன்னு வந்திருக்கு. எதனாலனா ஏவோட வேல்யூ ஏ ஈக்குவல் டு 16 போட்டிருக்கோம். ஆனால் ஏவோட வேல்யூ 20. அப்போ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? இதான் வந்து ஆர் ஆப்ரேட்டர். டபுள் சிம்பிள் போடணும்னா இது ஆர் ஆப்ரேட்டர். என்ன பண்ணணும்? இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும். அதே மாதிரி இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுமே நெக்ஸ்ட்டு பிக்கு வந்து செக் பண்ணி பார்த்துருக்கு. பியில் என்ன இருக்குது? 30 இருக்குது. கண்டிஷன் ட்ரூ தானே. இங்கே இந்த பியில் என்ன இருக்குது? இங்கேயும் 13 இருக்குது. ஸோ கண்டிஷன் ட்ரூ. அதனால் நமக்கு ட்ரூன்னு வந்துருக்கு. இதுதான் வந்து ஆர் ஆப்ரேட்டர். நம்ம எவ்வளோ ஆர் வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து அண்ட் ஆப்ரேட்டர். நான் வந்து இதோட எப்படின்னா 2 ஆம்பர்சன்ட் போடுவோம். அண்ட் ஆப்ரேட்டர் போட்டிருக்கேன் இல்லையா? இது வந்து ரன் பண்ணுறேன். இது வந்து எனக்கு ஃபால்ஸ்னு வரும். அண்ட் ஆப்ரேட்டர் மீனிங் என்னன்னா 2 வேல்யூமே அப்போ இது மட்டும் செக் பண்ணாது, இதையும் செக் பண்ணும். ஸோ அதாவது அப்போ பி வந்து எனக்கு ட்ரூ தான், ஆனால் ஏ ஃபால்ஸில் தானே இருக்குது. ஸோ ரெண்டுமே ட்ரூவான மட்டும் இங்கே ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். நான் என்ன பண்ணுறேன்? இதையும் ட்ரூ பண்ணுறேன். 20 இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ட்ரூன்னு வந்திருக்கு இல்லையா? இதுதான் வந்து அண்ட் ஆப்ரேட்டர். கிளியர் ஆச்சா உங்களுக்கு? இதுதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து உங்கள் டவுட்ஸ் எல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு டெலிகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம்.